வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் நான் வந்து ஒரு 4 டேஸ் முன்னால் போட்ட ஒரு வீடியோவுக்கு மேரேஜ் அப்டேட் அப்படின்னு ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கும் சரி, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டாலும் சரி, ரீல்ஸ்க்கும் சரி நிறைய லைக் போகும். அப்புறம் வியூஸ் நிறைய நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எனக்கு யாருமே வந்து வீடியோ பார்த்ததில்ல. பிகாஸ் நம்ம அந்தளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம போட்டதில்லைன்னு எனக்கே தெரியும். ஜஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் எப்படி எடுக்கிறாங்க, அப்புறம் வீட்டில் க்ளீனிங் வீடியோ, அப்புறமா ஸ்டிச்சிங் வீடியோ இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோலாம் சூப்பர் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. க்ளீனிங் வீடியோ நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி ஏன்னா நமக்கு வீடியோ எடுக்க டைமே இல்லைல்ல, அதனால் ஏதாவது முடிஞ்ச வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருப்போம். பட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னால் மேரேஜ் அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரப்போகுது. 5 லேக் அதில் மட்டும் எனக்கு அவ்வளோ பேர் என்னை பார்த்துருக்கீங்க. சீரியஸாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம போட்டதில் நம்மளோட மேரேஜ் அப்டேட் வீடியோ நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ், அவ்வளோ பாசிட்டிவ். எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ பேர் நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்மளை பிடிச்சிருக்கு. எத்தனை குழந்தைங்க தெரியுமா, படிக்கிற குழந்தைங்களாம் ஆண்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ பர்சனல் மெசேஜும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம், வாராகி அம்மன் கோயிலுக்கு, வேலூருக்கு. அங்கேயும் நிறைய பேர் என்கிட்ட பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய பேர் சில பேர் தயக்கப்படுறீங்க, அந்த அக்கா கிட்ட பேசலாமா வேணாமா, பேசுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசுவேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் தைரியமாக என்கிட்ட வந்து பேசலாம். சம்டைம் ஏதாவது வேறு டென்ஷனில் இருந்தால் தான் நான் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருப்பேன். ஐயோ அந்த அக்கா சுடுமுஞ்சோ அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, நான் ரொம்ப நல்லாவே பேசுவேன். சில பேர் என்கிட்ட பேச தயக்கப்படுறீங்க, அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட வந்து பேசுங்க, சரிங்களா? ஸோ அந்த வீடியோவுக்கு அவ்வளோ பாசிட்டிவ். அதில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் ஒரு சில நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தப்பு செய்கிறவங்களை விட தப்பு தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னா அந்த நெகட்டிவை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அந்த நெகட்டிவ்க்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆமாம், என்னன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, உங்கள் பர்சனலை பற்றி பேசுகிறீங்க, அப்போ பர்சனலை பேசாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கான பதில் நான் கொடுக்குறேன். சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், எங்கள் பர்சனலில் சொல்கிறோம். பர்சனலை சொல்கிறதால நெகட்டிவாக பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒன்று, இப்போது என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருந்து வந்தவங்களா இருக்கும், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கட்டும், குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியாது அப்படின்றவங்களா இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப போல்ட்னஸ் கம்மியாக இருக்கும், நம்ம எப்படிடா போல்ட் ஆகுறது, நம்ம எப்படிடா இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சிலரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இப்போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கொடுக்குற விஷயம், அக்கா உங்களை பார்த்து நான் இப்படி மாறி இருக்கேன், உங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு போல்ட்னஸ் வருது, உங்களை பார்க்கும்போது எனக்கு தைரியம் வருது, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை வருது, இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்றதுக்காக பார்க்காதீங்க, என்னோட கமெண்ட்டில் போய் நீங்களே பாருங்கள். அந்த ஒரு மேரேஜ் அப்டேட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸில் போய் பாருங்கள். நிறைய பேர் அந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு தைரியம் ஜாஸ்தியாக வருது. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு போல்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக நான் இருந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் சில பேர் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா எப்படிங்க, அப்படிதாங்க பண்ணுவாங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. நீங்களாம் யார் தெரியுமா? தப்பு செய்கிறவங்களுக்கு தூண்டி விடுறீங்க. அதாவது இதை பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். படிக்கிற குழந்தைங்களுக்கு மேக்ஸ் வரல, அவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் போய் மேக்ஸ்ன்னு போட்டுட்டு அந்த சப்ஜெக்ட் எது வேணுமோ அதை பார்த்துட்டு தான் கற்றுக்குறாங்க. சில பேருக்கு ஹேர் ஸ்டைல் வராது, யூடியூப்பில் போயிட்டு ஹேர் ஸ்டைல்னு போட்டு அதை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. சில பேருக்கு கோலம் போட வராது,
அவங்களும் யூடியூப்பில் போட்டு கோலம் போட்டு தான் காலையில் காலைல கோலம் போடுறாங்க. சில பேர் குக்கிங் சரியாக பண்ண தெரியாது, சில பேர் யூடியூப்பில் போயிட்டு தான் குக்கிங்னு பார்த்து பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் இல்லை பல பேர் என்ன நோட்டீஸ் பண்ணுறவங்க தைரியமாக இருக்கட்டும், போல்ட்னஸாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னை பார்த்து சில சில விஷயத்த அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் போடுறேன். இதில் நெகட்டிவ் அப்படின்றது எங்கே இருக்குது எனக்கு புரியல. எனக்கு எங்கே வேறு தப்பாக வீடியோ போடுறாங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக பேசலாம், தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நெகட்டிவாக போடலாம். எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தானே. அப்போ நீங்கள் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாமே. இல்லை நெகட்டிவ் வரதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஏன்னா ஒரு லேடி பேசியிருக்காங்க, அவ்வளோ ரொம்ப அப்படியே திமிராக பேசியிருக்கான் அந்த லேடிலாம். அவளோடதை மட்டும் நான் போடுறேன், மற்றபடி நெகட்டிவே வரலங்க. எனக்கு ஃபுல் பாசிட்டிவ். அந்த ஒரு லேடி தான் திமிர் பிடிச்சவளாக இருந்தால் அவளோட ஐடியா மட்டும் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்ங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா உங்கள் பாஸ்ட் லைஃப் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய பாஸ்ட் லைஃப் தான். என்னோடய பாஸ்ட் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறையவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டம் அப்படிங்கிறதாண்டி எல்லாமே நம்ம ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பட் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 12th அதாவது 10th பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலை விட்டு குவிட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸில் ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்தாங்க, நாங்கள் சென்னையில் இருந்தோம். அப்பா கொஞ்ச நாள் அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்து ஊரில் இருந்தாங்க. அதனால் வந்து 10th ஸ்டாப் பண்ணிவிட்டு 11th 12th டுட்டோரியலில் முடித்தேன். 12th முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரஸில் படித்தேன் பிகாம். ஸோ அப்போல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. மேரேஜ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம லைஃப் சரியில்லைன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நான் வந்து பிகாம் கரஸில் பண்ணேன். ஸோ பிகாம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கம்பெனியில் ஒரு பிபிஓவில் தான் நான் டெலிகாலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா டெலிகாலராக ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எனக்கு சிஸ்டம் நாலேஜே கிடையாது, பட் சிஸ்டம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால சிஸ்டம் கற்றுக்கிட்டேன். எப்படி எனக்கு வந்து இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா சரியாக எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஏன்னா நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன்னா நாங்கள் மதர் டங் பார்த்தீங்கன்னா கன்னடம். ஸோ கன்னடம் மட்டும்தான் பேச தெரியுன்றதுனால வீட்டில் வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் சேர்க்கல, தமிழ் மீடியம் தான் சேர்த்துருந்தாங்க. எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது அப்போல்லாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண விஷயம் தாங்க. நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணி ஸோ பல வருஷங்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே வரலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கலாங்க. எனக்கு மேரேஜ் ஆன 2019 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் இயர் பார்த்தீங்கன்னா 21/12/1991. ஓகேங்களா, 91 என்னோட பார்ன். ஓகேங்களா. ஸோ 19 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ரிலேட்டிவ் தான் நான் மேரேஜ் பண்ணது, அரேஞ்ச் மேரேஜ், பக்கா அரேஞ்சு. வீட்டில் பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. லைஃப் ஸ்டைல் சரியில்லை, வேறு மாதிரி போகுதுன்னும் போது நம்ம தான் தெளிவாக இருந்துக்கணும். நான் இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆவடி தான். ஆவடி விட்டு வேறு எந்த ஏரியாவுக்கும் போகக்கூட தெரியாத ஒரு பொண்ணு தான் நான். ஆனால் நம்ம லைஃப் இப்படி இருக்குன்னும் போது நம்ம தான் சில விஷயத்த கற்றுக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்படிலாம் அதில் பல ஸ்ட்ரகிள் இருந்தது. அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஓகே. ஸோ அதுலேருந்து தாங்க அதுக்கப்புறம் எனக்கு பாப்பாவும் நானும் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நானும் அவரும் பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் பிரிஞ்சோம். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆகிடுச்சு, 7 to 8 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸ் ஆகிடுச்சுங்க நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு. நாங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து வாண்டடாக நாங்கள் வேண்டாம் அப்படின்னு யாரையுமே நாங்கள் சொல்லவும் கிடையாது, வெறுக்கவும் கிடையாது. ஏன் வெறுக்கலை, ஏன் வேணான்னு சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு அம்மா கிடையாது. அதனால அம்மா இல்லாதவங்க அப்படின்றதுனால நான் ஒரு நல்ல அம்மாவாக இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய ஆசையாக இருந்தது. அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சும் கூட, வேலைக்கு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட, ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க ரொம்ப நல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டேன். அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணேன். இது அவங்க ஹோல் ஃபேமிலிக்கே தெரியும். ஆனால் ஒரு சில காரணத்தால் வந்து நான் இப்படி தான் அப்படின்னும் போது அதை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவருமே. நான் அவர் இப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதுனால அதுலேருந்து வெளியே வர முடியல. நம்ம அவர் தப்பு சொல்லியும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி பார்த்தோம், கேட்டு பார்த்தோம், திருந்தலை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல தப்புகள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயம், குழந்தை காயில் கிடக்கிற மோதிரமாக இருக்கட்டும், குழந்தை காலில் போகிற கொலுசாக இருக்கட்டும், திருடி கொண்டு போய் அடகு வச்சு அதில் நம்ம குடிக்கிறது, அதில் தப்பான வேலைகளை பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப இன்னும் மனசு ஹர்ட்டிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில தப்புகள் ரொம்ப சிவியராக பண்ணிட்டாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, அதுக்காக ஆர்கியூ பண்ணுறதோ எதுவுமே பண்ணலை. ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னால் மன்னிக்க முடியல, என்ன பண்ணலாம், ஒரே வார்த்தை தான் நான் கேட்டேன், வேறு எதுவுமே கேட்கல.
இவ்வளோ பேர் தப்பு இவ்வளோ வருஷம் வந்து நான் உங்ககிட்ட அடி உத மிதி எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து என்னால் வாங்க முடியல. ஏன்னா நான் இருக்கிற என் உடம்பு கண்டிஷனுக்கும் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு என்னால் வாங்க முடியல. அதையும் நான் அனுசரித்து போயிட்டேன். இதுக்கு மேலே நீ இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துற. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5 6 மணிக்கு எழுந்திருச்சு சமைச்சு முடிச்சு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஆஃபீஸ்க்கு நான் ஆவடியிலேருந்து கிண்டி போகணும். என் ஆஃபீஸ் கிண்டிக்கு போய் ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு கிண்டி மவுண்ட் ரோடு அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு திருப்பி வீட்டுக்கு 8 மணிக்கு வந்து மறுபடியும் சமைச்சிட்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணுவேன். பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clockலாம் பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சுன்னா அவர் வந்து என்னோட பாஸ்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கூப்பிடலாம் போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு. ஃபுல் ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்துருவாங்க. எங்கள் அத்தை பையன் இருக்கிறான், எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் எங்கள் அத்தை பையன் இருக்கான். அவன் நிறைய தடவை அவன் போய் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுங்க, அவளுங்க நிறைய தடவை போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்திருக்காளுங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு நாளும் சித்திரவதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதோ குழந்தைய விட்டு வந்திருக்கோமே இன்னைக்கு என்ன நடக்கும், ஐயோ அவரை நம்பி விட்டு வந்திருக்கோமே இன்னைக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்க்கைலாம். எப்படின்னா இப்போ பைண்டிங் பண்ணணும், பைண்டிங் பண்ணுறது காசு கொடுத்துட்டு வந்தால் கூட அந்த காசில் கூட குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவார். என்னடா இப்படி நம்ம பைண்டிங் பண்ண தானே கொடுத்தோம், நம்ம அந்த 500 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுறது, எங்கே போய் கேட்குறது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலலாம் இருந்த லைஃப் தான் என்னோட லைஃப். அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து விட்டு கொடுக்காம இருந்து எங்கள் அத்தையாக இருக்கட்டும், சின்னத்தை பெரியத்தை எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை சரியில்லை இவங்களாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, நீ என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு கேள்வி கேட்க சொன்னாங்க. எல்லாருமே என்னை கேட்க சொன்னாங்க, சரியில்லை வேணாம் இந்த லைஃபே வேண்டாம் உனக்கு தப்பா அப்படி. அதாவது இதெல்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃபேமிலி. எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கம் தான் நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்ல போனால் எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நீ வீட்டில் படிக்க வைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறேன், நீ படிமா, இதை பண்ணுமா, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேம்மா அப்படின்லாம் சொன்னவங்க தான். அம்மா வீட்டு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபஸ்ட்டு போராமல் பிடிச்சவங்க அம்மா வீட்டு ஃபேமிலி எல்லாருமே. அப்பா வீட்டு ஃபேமிலி சூப்பருங்க. பட் அதெல்லாம் அவங்க பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களாம் சொன்னாங்க, இது சரியில்லைம்மா வேண்டாம் இவங்க தப்பான ஆளாக இருக்கான், நீ ஏதாவது முடிவெடு அப்படிலாம் சொல்லும்போது கூட நான் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் வேணான்ற சுச்சுவேஷன் வந்து நாங்கள் பிரிஞ்சு எனக்கு 2021 எனக்கு டிவோர்ஸ் அப்படியே வந்துருச்சு. ஆனால் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒருத்தர் தப்புங்கிறதுனால ஹோல் ஃபேமிலி நம்ம வெறுக்க முடியாது. பிகாஸ் அவங்க ஹோல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தங்கமான ஃபேமிலி. அவங்க அண்ணாவாக இருக்கட்டும், அண்ணா பையனாக இருக்கட்டும், அண்ணியாக இருக்கட்டும், அவங்க சித்தியாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர் ஃபேமிலி. அவங்க எல்லாருமே என்கிட்ட இப்போ வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கனெக்டிங்கில் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஒரு பாண்டிங்கில் இருக்கிறாங்க. என்னை வந்து ஒரு மருமகன்ற மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டு பொண்ணு மாதிரி என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் லாஸ்ட் மருமக பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க அண்ணன் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்னையா பாப்பா எப்படி பாப்பா இருக்கு அதனால் இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்கிட்ட பேச தயக்கப்பட்டாங்க. எந்த மூஞ்சை வச்சு நான் போய் அவகிட்ட பேசுவேன் அப்படின்னு தயக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, தப்பு பண்ணுறது ஒரு பர்சன்னா நம்ம அதையே வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, நம்ம ஏன் அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. யாரும் ஒரு பொண்ணு வந்து தப்பானவளாக இருந்தால் எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அன்னைக்கே அவங்கள கட் பண்ணி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே என்கிட்ட அவ்வளோ கேர் கொடுத்தாங்க. அவங்க அண்ணா பையன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கும் பையன் தான். நான் நிறைய ஃபோட்டோஸ் கூட போட்டிருப்பேன், வேணும்னா ஃபோட்டோஸ் வேணா நான் அப்டேட் பண்ணுறேன் லைனில் ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்கள். என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பான். சித்தி இப்போ மேரேஜ் ஆன விஷயம்லாம் அவனுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு கேர் கொடுப்பான். சித்தி நல்லா இருக்கீங்களா சித்தி, எனக்கு தேவை பாப்பாவும் நல்லா பார்த்துக்கணும் சித்தி, அது ஒன்று தான், உங்களோட ஹாப்பினஸ் தான் சித்தி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது அவங்க தங்கச்சி இருக்கார், அவருக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது. என் நாத்தனார் யாழினி, நான் அவளோட எடுத்த ஃபோட்டோஸும் போடுறேன் பாருங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டுங்க. என் நாத்தனார் அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டு, வெல்விஷர் நிறைய சொல்லலாம். அவளை ஒரு சின்ன விஷயம் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வேண்டான்னு சொல்லும் போது அவள் என் மேலே கோவப்பட்டா. ஏன் வேணான்னு சொல்கிற, குடும்பத்தில் சில சண்டை நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னால். பட் போக போக அவன் நிறைய புரிஞ்சுக்கிட்டா. இவர் மேலே தப்பு இருக்குது, இவன் சரியில்லை, இவன் பண்ணுறது எல்லாமே தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. நான் தெரியாமல் பேசிட்டேன் ஜான்சி, என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் நாத்தனாருங்கிறத தாண்டி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய க்ளோஸ் பாண்டிங் மாதிரி தாங்க எனக்கு. ஸோ ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாமே நம்ம கூட இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகுறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த விஷயம். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் சரியில்லைனாலும் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே என்கிட்ட இவ்வளோ அன்பு. வேறு யாரும் காசு பணம் கொடுத்து உதவ வேணாம், அதை என்றைக்கும் நான் கேட்க மாட்டேன். அன்பு, லவ்வு, கேரிங் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களாம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ மேரேஜ் ஆனது அவங்க ஹோல் ஃபேமிலிக்கும் தெரியும். ஏன்னா யாருமே வந்து ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணலை, ஏன் பண்ணுற அப்படிலாம் யாருமே நான் ஒரு வார்த்தை கூட கேட்கவும் மாட்டாங்க. பிகாஸ் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்திருக்கேன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அது ஒரு விஷயங்க. ஸோ அப்படி இருந்தால் வந்தேன். இப்போ நான் மேரேஜ் முடிஞ்சது எல்லாருக்கும் தெரியுங்க கூட எனக்கு எதுவுமே கேட்கல. எல்லாருக்கும் தேவையான விஷயம் என்ன தெரியுமா? பாப்பாவை நல்லா பார்த்துக்கிறாரா? அதுதான் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஒன்றே ஒன்று. என்ன பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. என்ன பார்த்துக்க எனக்கே தெரியும். இத்தனை வருஷம் பார்த்தவளுக்கு எனக்கு தெரியாதா? என் பொண்ணை பார்த்துக்கும் எனக்கு தெரியும். அதுவும் பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்கான ஒருத்தர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லபடியாக எங்களுக்கு ஸ்மூத்தாக போகுது. இதுதான் என்னோட பாஸ்ட் லைஃபு. நிறைய பேர் கேட்டிங்க அவங்க பாஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி என் கூட பிறந்தவங்க எத்தனை பேருலாம் கேட்டிங்க. என் கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா அண்ணா ஒன்று, அக்கா ஒன்று. அண்ணா இறந்துட்டாங்க. அக்கா மட்டும்தான். அவளெல்லாம் அக்கான்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவளாம் அக்காவே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பிறக்கிறது ஒரு தடவை தான், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. கூட பிறக்கிறது ஒரு தடவை தான், வயிற்றுல பிறக்கிறது ஒரு தடவை தான். அந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக உணவு பூணமாக வாழணும் அப்படிங்கிறது சில நாய்ங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு போகாமல் உடம்பு ஃபுல்லாக போகாமல் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஆணவம். லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் நிறைய பேர் ஐபிசியில் நாங்கள் கொடுத்துருந்தோம். நான், அப்பா, அம்மா, பாப்பாலாம் கொடுத்துருந்தோம். அப்பா சில விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பார். பட் ஆனால் அதுக்காக அவள் என்ன பண்ணா தெரியுமா? என் கூட பிறந்தவ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ்கார் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுது நாங்கள் சொல்ல வந்த விஷயமும். நாங்கள் அது லிங்க் காமிச்சு யாருங்க தப்பாக பேசினா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான், அம்மா போங்க மேடம், போய் வேலையை பாருங்க மேடம், இவங்க ஒரு ஆளுன்னு இவங்க கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு ஒரே வார்த்தையை எங்களை சொல்லிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இவங்க சில்லறத்தனமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா. அவள் கூட பேசி பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 இயர்ஸ். ஏன் பேசலை அப்படின்ற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போறாமங்க. அதாவது கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒரு தப்பு பண்ணா தங்கச்சி வந்து இதை பண்ணாதடி அப்படின்னு சொல்லி மறைப்பாங்க. இல்லை நம்ம வீட்டில் ஒரு தப்பு பண்ணால் வெளியே யார்ட்டி போய் சொல்ல மாட்டாங்க. ஐயோ என் தங்கச்சி அப்படி இல்லை எங்கள் அக்கா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இவ எப்படி தெரியுங்களா? நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம். நம்ம சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்போம். வெளியே போயிட்டு அவள் சரியில்லை, அவள் அப்படிதான், அவள் எனக்கு எதுவுமே தரமாட்டா, எல்லா பொருளும் அவள் எடுத்துப்பா, போறாம பிடிச்சவ, ஐயோ அவகிட்டலாம் இருக்கவே முடியாது, என்ன போறாம அப்படி நம்மளை போய் தப்பாக பேசிடுவான். நம்மளை தப்பாக பேசி 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 எல்லா இடத்துலையும் நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருவான். இது எனக்கே தெரியலங்க. நான் அவ்வளோ பெரிய முட்டாளாக வந்து அக்காங்கிற பாசத்தில் நிறைய இருந்துட்டேன். ஒன்ஸ் அப்பான் டைமுக்கு அப்புறம் தான் தெரிய வருது என்ன இவன் ஃபஸ்ட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. அது எப்படின்னா பாப்பாவை தான் அவள் ஃபஸ்ட்டு சொன்னான். முத பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவள் பையனுக்கு நடிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தான். ஏதாவது அதாவது ஒரே விஷயம் தாங்க, நடிப்பு எதுவாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தான் குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம கொண்டு போகணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைப்பேன். இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவளுக்கு தானாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது, அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அதை என் கூட பிறந்த அவள் அக்காலாம் சொல்லலாம் அசிங்கமாக இருக்குது. அவள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதுலேயும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். அப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்போ தான் ஸ்டார்டிங் பீரியட், நாங்கள் உள்ள சினிஃபீல்டுக்குள்ளே போன பீரியடில் எனக்கு யாரையும் தெரியாது. அதனால நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்டி அப்படின்னு. கொஞ்சம் போக 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 அவள் அந்த அவார்ட்ஸ்லாம் பாப்பா வாங்க ஆரம்பித்தோன்னா அவள் என்ன பண்ணிட்டா, உன் பொண்ணு மட்டும் நடிக்கணும், அவார்டு வாங்கணும் இதெல்லாம் நினைக்கிறியே, போறாம பிடிச்சி அலையிற, உன் பொண்ணெல்லாம் எப்படி நல்லா இருக்கும், நல்லாவே இருக்காது, நாசமாக போயிடும் உன் பொண்ணை சினிமா துறையில் விடுற, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உன் பொண்ணு வயிற்று தள்ளின்னு வந்து நிற்க போகுது, எவ்வளோ இழுத்துன்னு ஓட போகுது, நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லி என் பொண்ணை சாபம் விட்டான். என் பொண்ணை சாபம் விடுறவெல்லாம் வந்து ஒரு ஆளா, என் கால் தூசிக்கு சமம் அவ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசுறதை அவாய்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் நான் பேசலை அவகிட்ட சுத்தமாக. ஆனால் அவள் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே தான் இருந்திருக்கா. என்னென்னு சொல்லி வச்சுருக்கான்னா, திமுரு பிடிச்சவ, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க மாட்டா, நான் தான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், அவள் ரொம்ப சென்னையில் இருக்கிறா, காசு பணம் இருக்குன்ற திமுரு, படிச்சிருக்கன்ற திமுரு, நிறைய என்னை இப்போ தப்பு தப்பாக பேசி வச்சிருக்கிறா ஊருக்குள்ளே. இது யாருக்குமே எனக்கே தெரியாத விஷயம். நான் ரீசன்ட் டேஸில் ஊருக்கு போயிருந்தேன், பகவதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ தான் என்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இவங்க உங்கள் அக்காவா, ஐயோ எவ்வளோ ஃபஸ்ட்டுக்கா, உங்களை பற்றி இவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்காங்க அக்கா, உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைக்கா அப்படின்னு அப்போ தான் எங்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கவே கிடையாது. போ நாயை, நீ இவ்வளோ தானே அடிச்சு, நாயோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கீங்க நாய் நன்றி உள்ளதுன்ட்டு. கரெக்டு, அந்த டேஷ் அவ்வளோ ஃபஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு விட்டுட்டேங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவள் என் பொண்ணு போடுற வீடியோக்கு யூடியூப்ல எல்லாத்துலேயுமே தப்பாக கமெண்ட் போட்டிருக்கா. அந்த கமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணுற பாருங்க. யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா? ஒரு கூட பிறந்த அக்கா பொண்ணுக்கு யாராவது அது மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்களா? அதை போடுறேன் பாருங்க, தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயமே எனக்கு தெரியாது. திடீர்னு நான் ஐபிசியில் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் அதுலேயும் போய் தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கா.
ஐபிசி சேனல்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்குன்ட்டு. அது யாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. உள்ள போய் பார்த்தா கூட எனக்கு தெரியல யாருன்ட்டு. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணி ஐடிக்குள்ள பார்க்குறேன், இவங்க எவ்வளோ கேவலமான ஒரு வக்ர புத்தி, யோசிச்சு பாருங்களேன். இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு தங்கச்சி பொண்ணுக்கு யாராவது இப்படி தப்பா கமெண்ட் பண்ணுவாங்களா? சரி, ஓகே, இதை நான் ஐபிசியில் இன்டர்வியூ கொடுத்துட்டு எல்லாம் விட்டுட்டோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணான்னா, அவன் பையன், நான் மாலை போட்டிருந்தேன் முருகனுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன், சப்ஸ்கிரைபருக்கு, கோயிலுக்கு போயிருக்கேன், வீடியோவில் இருக்கேன். என்ன பண்ணான்னா வந்து, நாங்கள் ஆக்சுவலி கோயிலுக்கு மாலை போட்டிருந்தோம், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்கும்போது அவள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், போலீஸ் ஸ்டேஷனில் காரி துப்பி அமிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ். என்னம்மா நீங்கள் அவங்கள பற்றி பேசவே இல்லை, உங்கள் பேரே எடுக்கல, என்னம்மா நீங்கள்? எனக்கு அவளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பிகாஸ் அவள் பெரிய ஆள் கிடையாது, பணக்காரி, ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு, ரொம்ப கரெக்டான பொண்ணு, அவள் இப்படி தான் அப்படின்னா நான் அவர்கிட்ட ஏதாவது புடுங்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. நான் ஏன் அவகிட்ட ட்ரை பண்ணணும்? எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க போகிறேன், அவ்வளோதான். உங்ககிட்ட நான் ஒரு ரூபா வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, உங்ககிட்ட பேசி நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அக்கான்ற பாசத்தில் வேணால் பேச ட்ரை பண்ணுவேன், பட் அந்த பாசத்தில் இல்லை, இருக்க உனக்கு தகுதியே கிடையாதுன்றதுனால நான் விட்டுட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கிட்ட பேசி அதுவும் வேலைக்கு ஆகலை. எங்கள் அத்தங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்லி எங்கள் அத்தங்க கிட்ட வச்சு எனக்கு பேச சொன்னான். இந்த மாதிரி வீடியோ டெலிட் பண்ண சொல்லுங்க அத்தை, என்னை இப்படிலாம் அசிங்கமாக பேசு. அது எப்படின்னா வந்து, அவங்க பொய், என்கிட்ட ஒரு வார்த்தை, எங்கள் அத்தங்கிட்ட ஒரு வார்த்தை, பொய்யா பேசியிருக்கா. அவள் ரொம்ப நல்ல மாதிரி. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கும் செகண்ட் மேரேஜ் தான். ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. தங்கமான மனுஷன் எங்கள் மாமாலாம், சொக்க தங்கத்தில் சொக்க தங்கம் எங்கள் மாமா. அவ்வளோ பெரிய மனுஷன் எங்கள் மாமா, இறந்துட்டாரு மாமா. மாமா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் அவளை பார்த்துக்கிட்டாரு. அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், கடுகுளுந்தாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து அவளுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 அவள் ஒத்தி வீட்டுக்கு இருந்தா. அது வரைக்கும் எங்கள் அப்பா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனால் ஊருக்குள்ள எல்லாத்தையும் என்ன சொல்லி வச்சிட்டான்னா, எங்கள் அப்பா எனக்கு 1 ரூபா கூட தரல, எனக்கு எதுவுமே பண்ணலை, எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா தண்ணி தெளிச்சு வச்சிட்டாரு. பச்சையாக போய் சொல்லி வச்சு, யாராவது இப்படி சொல்லுவாங்களா சொல்லுங்க? ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், ஏன் நீங்கள் பர்சனலாக ஷேர் பண்ணுறீங்க? கிடையாதுங்க. இப்போ நான் படுற இந்த விஷயம் நிறைய பேர் கண்டிப்பாக பட்டிருப்பாங்க. இப்போ நான் சொல்லும் போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, பாருங்க அக்கா சேம் என் லைஃப்ல நடந்திருக்குக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க பாருங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என் லைஃப்ல உள்ள விஷயம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு, ஏன்னா இது பெற்றவங்களை சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ விஷயம் எங்கள் அப்பா எனக்குன்னு எதுவுமே பண்ணதில்லைங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா நான் தான் பார்த்துக்கிறேன். நான் கன்சீவாக இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வளகாப்பு பண்ணலை, என் கல்யாணத்தையும் பெருசாக பண்ணலை. எங்கள் அப்பா எனக்கு ஜஸ்ட் ஒரு 5,000 ஒரு புடவை மாலை வாங்கி வச்சு கல்யாணம் பண்ணி, அப்போது 2019 மேரேஜ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணார். ஒன்றுமே பண்ணலை. வளகாப்பாக இருக்கட்டும், என் குழந்தை பிறந்ததாக இருக்கட்டும், அந்த கொடி கொலுசெல்லாம் சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும், எதுவுமே எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாது. அவளுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்தாரு. 1 2 அந்த வீட்டில் வச்சுருக்க பொருள் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொருள். ஆனால் ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையுமே எனக்கு எதுவுமே வாங்கி தரல, எதுவுமே வாங்கி தரல, அதை விட்டாங்க, அவங்க அக்கா தங்கச்சி தான் பார்த்துக்கிறாங்கன்னு பச்சையாக போய் சொல்லி வச்சிருக்கிறா. சரி, அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னமோ சொல்லிட்டு போக நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் பெத்த அப்பனை, ஒரு பேரன், அவனுக்கு 15 வயசு, என் பொண்ணு வயசு தான் ஆகுது, யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா? ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா உண்மையாக மனசு உடஞ்சிட்டாருங்க. அந்த வருத்தத்தை தான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நான், யாரும் அப்படி பண்ணாதீங்கன்றதுக்காக தெரியப்படுத்துகிறேன். ஃபோன் பண்ணி அவங்க என் அப்பாட்ட சொல்கிறான், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே, போகிற வர வண்டியில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் நீ எல்லாம் சாவ அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இது ஒரு பெத்த அப்பா கிட்ட சொல்லிக் குழந்தைகிட்ட, பெத்த அப்பாவை குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்து பேச வைப்பாங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் என் பொண்ணு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட எனக்கு என்ன தாத்தா நீ பண்ணுன்னு கேட்டதே கிடையாதுங்க. நமக்கு என்ன முடியுமோ அதான் நம்ம பண்ணணும், அவங்ககிட்ட நம்ம கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறத என் பொண்ணு நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். பட் எவ்வளோ ஃபஸ்ட்டு இல்லை, இப்போது எவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து தகாத பழக்க வழக்கத்தினால சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு 15 வயசு குழந்தைகிட்ட தப்பான விஷயத்த கன்வே பண்ணி சொல்லி கொடுத்து அந்த குழந்தை போய் அப்படியே பின்னால் பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எங்கள் அப்பாவை சொல்கிறான், தேன்ற வார்த்தையை அந்த பையன் மென்ஷன் பண்ணுறாங்க, தேன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறான். அதாவது நம்ம பேசுவோம்ல, தப்பா அசிங்கமா பெரிய சண்டை வந்தா பேசுவோம்ல, அந்த மாதிரி அந்த பையன்கிட்ட அவள் சொல்லி கொடுத்து அவள் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறான். நீ எல்லாம் தேப்பையன்டா, என்ன நல்லா இருக்க மாட்டேன், நீ எல்லாம் போகிற வர வண்டியில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவ, எப்படிலாம் ஒருத்தன் பேசுகிறான் திவ்ளோண்டு பையன். அவன்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. ஏன்னா நம்மளாம் ரொம்ப உருகி உருகி வாராகி மேலே கும்பிட்றோம். நான் மாலை போட்டிருக்கேன், எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எங்கள் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு நீ யாரு, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு அப்படிங்கிறான். அவன் வாயெல்லாம் கிழிச்சு விட்டுருப்பேன் நான், பொழைச்சி போடான்னு பிச்சை போட்டேன் நான், பிச்சை போட்டு பொழைச்சி போடான்னு விட்டேன். இல்லைன்னா கிளம்பி ஊருக்கு போயிட்டு வச்சிருந்து ஊருக்குலாம் போயிருந்து வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பேன்.
பொழைச்சி போ நாயே அப்படின்னு சொல்லி பிச்சை போட்டான். அவன் என்னை பார்த்து கேட்குறான். நான் ஒன்றுமே சொல்லலை, நான் மாலை போட்டிருக்கேன், அந்த கடவுள் உனக்கு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தைங்கிட்ட இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாமா? நம்ம பெரியவங்களுக்குள்ள என்ன வேணால் சண்டை வரும், அது எப்போ வேணால் மாறும், எப்போ வேணால் போகும். இவ எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எங்கள் சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் அவன் நல்லவன் பேர் வாங்கிக்கிறான். எங்கள் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துறான். அவங்க எதுவுமே பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. இது எங்கள் வீட்டில் மட்டும் நடக்கலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரி பொம்பளைங்க ஒருத்தையாவது வீட்டுக்குள்ளே இருப்பாளுங்க. இது என்ன ஒரு பொழப்பு சொல்லுங்க. அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மானால முடிஞ்சது என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று தாங்க. கல்யாணம் படிக்க வைக்கிறாங்க, ஒருத்தவங்க பிடிச்சி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் முடியும் ஒரு பெற்றவங்கனால. யாரும் இங்கே காசு பணத்தோடு பிறந்துட்டு வரலை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஏன்னா நானும் எங்கள் அப்பா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே பண்ணலை, பட் இப்போ நான் அவரை வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஏன் என்னை பெற்றுட்டாங்க, கடமைக்காகவா? கிடையாது, அவர் மேலே வச்சுருக்க பாசத்துக்காக நான் பார்த்துக்கிறேன். ஏன் என் பொண்ணு பார்த்துக்கணும்? எனக்கு எதுவுமே எங்கள் தாத்தா பண்ணலை, தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவனோட வயசு தான், என் பொண்ணுக்கு 15 வயசு தான். என் பொண்ணு எவ்வளோ வேணா எங்கள் அப்பாவை பேசலாமே, ஆனால் இப்போ வரைக்கும் என் பொண்ணு அப்படி பேசவே மாட்டாளே. ஏன்னா வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோமோ அது மட்டும்தான் குழந்தைங்க மண்டையில் ஏறுமே தவிர்த்து தப்பாக சொல்லிக் கொடுத்து தப்பாக தான் வளரும். ஆனால் எப்படி இவ தப்பாக ஒரு குழந்தைய வந்து ஒரு 15 வயசு குழந்தைகிட்ட தப்பாக சொல்லிக் கொடுத்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளோ கேவலமாக இருக்காங்கல்ல. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல வர விஷயம் இதாங்க, என்னோடய பாஸ்ட் லைஃப் இதுதாங்க. ஸோ நாங்கள் பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் நாங்கள் அடிக்கடி ஊருக்கு போவோம், வந்துட்டு தான் இருக்கோம். அவங்களும் என் நாத்தனாரும் இங்கே வருவா, நாங்களும் அங்கே போவோம், எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதான் என்னோடய பாஸ்ட் லைஃப். இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ என் பாஸ்ட் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மறுபடியும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், இதையும் நீங்கள் யாருமே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. நெகட்டிவானா நீங்கள் வந்து பர்சனலாக பேசுகிறீங்க, அப்போ பர்சனல் நெகட்டிவாக கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்படி நடந்துருந்துச்சுன்னா இப்படி இருக்கா, அது எப்படி நம்ம போல்டாக எடுத்துக்கணும், இப்படி நடந்திருக்கு, இது எப்படி நம்ம தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ண வந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் இருக்காங்களா, நாளைக்கு நிமிர்ந்து என்னை பார்க்குற அளவுக்கு நான் நிற்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரி, என்னோட பாஸ்ட் லைஃப்பில் அவர் என்னை விட்டுட்டு போனார், நான் அழுதேன், புலம்புனா கஷ்டப்பட்டேன். பட் ஸ்டில் நான் நல்ல நிலைமையில தான் இருக்கேன். யாரோட ஒரு ரூபா காசு கூட யார்கிட்டயும் ஒரு ரூபா கூட நான் வாங்க மாட்டேன். யார்கிட்டயும் வாங்கினதும் கிடையாது. என்னோட உழைப்பில் என் சம்பாத்தியத்தில் நல்லபடியாக நிற்கிறேன். என் பொண்ணையும் வளர்க்குறேன், எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறேன். சூப்பராக தான் இருக்கேன், எந்த ஒரு இது இல்லாமல். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க, அதை நம்ம பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டாலே போதும். கரெக்டுங்களா? நம்ம ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் இருந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவையும் கடைசி வரைக்கும் யாரும் கைவிட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்ம பெற்றவங்கள நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்க்கணும், ஐயோட நம்ம அம்மாவை பார்க்கணும்னு ஆசை வரும். நம்ம பெற்றவங்க நம்ம உதாசீனப்படுத்தா நம்ம பிள்ளைகளை நம்ம உதாசீனை தான் படுத்துவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்றதுக்கான ஒரு விஷயம் தான். பட் இதுதான் என்னோட பாஸ்ட் லைஃப். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், சில விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி குழந்தைய வளர்க்குறத பற்றி நீங்கள் சொல்லுங்கக்கான்னு போட்டுருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே நிறைய வரும். ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து தீக்ஷன்யா 04 ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாப்பா ஷூட்டில் இருக்கிறா, நான் அதுக்கு அவளுக்கு நானே சொல்லிடுறேன், அவளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட ஜான்சி தீக்ஷு ஐடியும் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.